நேயர்களே வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் முன்னாள் நீதியரசர் அரி பரந்தாமன் ஐயா நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, இந்த வாஞ்சிநாதன் விசஸ் சாமிநாதன் அப்படின்ற ஒரு பிரச்சனை பெருசா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இவர் மேல நிறைய அலிகேஷன் வந்ததா நிறைய செய்திகள்லாம் வெளியாயிட்டு இருக்கு. உண்மை நிலை என்ன? இந்த வழக்குல அவருக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்லி நீங்களும் பேட்டி கொடுத்தீங்க. இவர் ஏன் ஒரு தன்னிச்சையா செயல்படுறாரா ஒரு நீதிபதி அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன? அதாவது வாஞ்சிநாதன் ஒரு வழக்க ஒரு கட்சிக்காக ஒரு வக்கீலா வைக்கிறார். அது தஞ்சை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், கல்லூரி பல்கலைக்கழக ஆசிரியர் அவர் வைக்கிறார். அந்த வழக்கு முதல் கட்டம் தாண்டி ரெண்டாவது கட்டத்தில் இருக்க வழக்கு. முதல்ல ரிட் பெட்டிஷன்ல வழக்கு தீர்மானிக்கப்பட்டது ஒரு ஜட்ஜாக. அப்புறம் அப்பீலுக்கு வரப்போ இவருக்கு ஆஜராகிறார். பின்னர் அந்த வழக்குல அவரை அங்கிருந்து அந்த வக்கீல் இவர்கிட்ட இருந்து வாங்கி வேற ஒரு சீனியர் வக்கீல் கிட்ட கொடுக்குறாங்க. இவர் ஜூனியர் வக்கீல், இவர் 40 years. வாஞ்சிநாதன் யங் மேன், ஒரு 40, 41, 42 வரைக்கும் இருக்கவர் கொடுக்குறாங்க. அந்த வழக்கு 24ஆம் தேதி விசாரணைக்கு வருது வியாழக்கிழமை. அப்போ அந்த வழக்குல ஒரு வழக்கு இருந்தானா அந்த வழக்குல அந்த கட்சிக்காரர் பேர் லோகநாதன், எதிர்ப்பு நிர்வாகம் என்னவோ அது. உங்களுக்கு ஆஜராகிற வக்கீல் பேர் என்ன, நிர்வாகத்துக்கு ஆஜராகிற வக்கீல் பேர் என்ன, அரசாங்கத்துக்கு இருந்தா அரசாங்கத்தோட வக்கீல் பேர், அந்த விவரம்லாம் வரும். அது பேர் காஸ்ட் லிஸ்ட்டும்பாங்க. கோர்ட்டை போடுற காஸ்ட் லிஸ்ட்ல வரும். இதுக்கு முன்னெல்லாம் பேப்பரா இருக்கும். இப்போ டிஜிட்டல்ல ஆன்லைன்ல ஹைகோர்ட்டோட வெப்சைட்டுக்கு போனால் எந்தெந்த கோர்ட்டில் என்னென்ன வழக்குகள் வருதுன்ற விவரம் தெரியும். அந்த வழக்குல இவர் பேருக்கு இல்லை அன்னைக்கு. ஏன்னா இவர் செஞ்சா வக்காலத்து கொடுத்துட்டாரு, வேற வக்கீல் வச்சுட்டாங்க. புரியுது. 24 அப்படி 24 அந்த வழக்கு வரும்போது இவர் ஜட்ஜு 24ஆம் தேதி இவரை 1:15 மணிக்கு ஆஜராகணும்னு ஒரு உத்தரவு போடுறாரு. அதை அந்த வழக்குரைஞர் சங்கத்தின் மூலமாக அவருக்கு சார்பு செய்யப்படுது, அவர் செர்வ் பண்ணப்படுது. இவருக்கு ஏன் நமக்கு இது தெரியல எதுக்காக சம்மன் வருது, அதனால போய் கோர்ட்டுக்கு மரியாதை கொடுக்குற விதத்தில் அவர் போய் அன்னைக்கு கலந்துக்கிறாரு. போன உடனே 20ஆம் தேதி கேட்கிறாரு, இந்த வழக்குல நீங்க வக்கீலா இருக்கீங்களா? இல்லைங்க ஐயா, நான் பண்டில் வாங்கிட்டு போயிட்டார் அவர். நான் இல்லை, அதோட முடிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த அமர்வுக்கு அளிக்கப்பட்ட வேலை அப்பீல விசாரிக்கிறது தான். அந்த அமர்வுக்கு தலைமை நீதிபதி அளிச்ச வேலை அப்பீல விசாரிக்கிறது. அந்த அப்பீல் வழக்குல இவர் வக்கீல்ல வேற வக்கீல் இருக்காங்க. இவர் யாருக்காக அந்த ஆசிரியர் நடத்தினாரோ வேற வக்கீல் வந்துட்டாரு. அவரை கேட்டாலும் சொல்லிருப்பாரு இவர் கூட வேண்டாம் அப்படின்னு டவுட் இருந்தா ரிஜிஸ்ட்ரியை கேட்கலாம். ரிஜிஸ்ட்ரி உடனே சொல்லிடுவாங்க, ஒரு நிமிஷத்துல சொல்லிடுவாங்க செஞ்ச வக்காலத்து போட்டுதுன்னு. சரி, கூப்பிட்டாரு, கேட்டாரு, முடிஞ்சது. அவர் கூப்பிட்டதன் நோக்கம் இதுக்கல்ல. ஏன்னா அடுத்த கேள்வியில தெரியுது, ஐயா சரி நீங்க இல்லையா, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி? வழக்குக்கு சம்பந்தமா கேட்டா வேற கேட்க முடியாது. ஏன்னா வக்கீலை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னா அதோட தீர்ந்து போச்சு. என்ன கேட்டார், நீங்கள் என்னை நான் சாதி ரீதியாக செயல்படுவதாக நீங்கள் கூறுகிறீர்கள் என்று. அவருக்கு புரியல. திடீர்னு இப்படி ஒன்று கேட்டா, எங்க கூப்பிட்டு ஒரு ஜட்ஜி கூப்பிட்டு நீதிமன்றத்தை கூப்பிட்டு கேட்டா அவருக்கு என்ன தோணும்? வேறுன்றாரு. ஆச்சரியமாயிடுது, என்னடா என்ன கூட்டு என்னமோ ஒரு ஜட்ஜி திடீர்னு கேட்கிறாரு. ஐயா எனக்கு புரியலன்னு சொல்லி, உனக்கு புரியலையா? யூ ஆர் கவர், நீ கோல, உனக்கு புரியல நிச்சயமா இல்லையா? எனக்கு புரியல, என்னன்னு சொல்லுங்க, விவரம் சொன்னதானே தெரியும். இல்ல இந்த கேள்வி ஏன் கேட்டிருப்பாருன்னு இல்ல ஐயா, ஒரு நிமிஷம். என்ன விவரம்? இந்த கூட்டத்தில் பேசினேன், இந்த தேதி 20 ஜூன் மாதம் நடந்த கூட்டம், சோக்கோ ட்ரஸ்ட் வி.ஆர். கிருஷ்ணய்யர் திருமண மண்டபத்தில் அங்க மாளிகையில் நடந்த கூட்டம், அல்லது இங்க எல்எல்ஏ பில்டிங்ல நடந்த கூட்டம். என்ன கூட்டம் பேர் சொல்லுங்க சார், அங்க எதனா எந்த இடத்துல நடந்தது, அது அதை எந்த கூட்டம், என்ன பேசுனாங்க, இல்ல பத்திரிகையில் எழுதினாங்களா? தகவலே இல்லையே. தகவலே இல்லாம நீங்க ஒரு சின்ன மொட்டையா சொல்றீங்களே. என்ன நீங்க அப்படின்னா நீங்க எழுத்து மூலமா கொடுத்துருங்க, நல்ல சிறப்பா. சரின்ட்டு அதை டைப் பண்ணி உத்தரவாக கொடுக்குறாங்க. அதே 25ஆம் தேதி அவர் சார்பு செய்யப்படுது. அதுல இதே தான் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை, இதான் இருக்கு. அப்ப அதுக்கு 28ஆம் தேதி பதில் போடுறாரு. 28 தான் அடுத்து வழக்க போடுறாரு. 24ஆம் தேதி போட்ட வழக்கு மீண்டும் 28 போடுறாரு. அந்த உத்தரவை 25ஆம் தேதி கொடுக்குறாங்க. அவர் வாய் மூலமா சொன்னார்ல அன்னைக்கு, வாஞ்சிநாதன் நீங்க நான் சாதி ரீதியாக செயல்படுவதாக சொன்னேன்,
நீங்க சொல்லியிருக்கீங்க. என்ன சொல்றீங்க? ஐயா நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியல, எழுதி கொடுத்துட்டா நல்லா இருக்கும். நீங்க சொல்றது எந்த விவரமுமே இல்லைங்களேங்க. ஏன்னா விவரம் இருக்கா? என்ன நீங்க எழுதி கொடுத்தாங்க? இன்னைய தேதியில இன்னைக்கு லோகநாதன் கிட்ட கொடுத்த இன்டர்வியூல, இந்த யூடியூப்ல கொடுத்த இன்டர்வியூல இப்படி பேசுனீங்க. இன்னைக்கு என்ன தேதி, இன்னைக்கு இப்போ இது அது வந்து இன்னைக்கு ஒளிபரப்பாச்சு அப்படின்னு ஏதாவது தகவல் சொல்லணும்ல. அதுல இந்த பகுதி மோசமா தப்பா இருக்கு. அது ஒரு அரை மணி நேரம் இன்டர்வியூ, 20 நிமிஷம் இன்டர்வியூ, 2 நிமிஷம் அப்படி இல்லையே. அப்போ நம்ம திங்கட்கிழமை அன்னைக்கு வரதுக்குள்ளார இந்த டெவலப்மெண்ட்லாம் வருது. என்னாச்சு? ஓய்வு பெற்ற நீதிபதிகள் ஒரு சாரா ஒரு 7 பேர் வந்து இது இந்த நடைமுறை தப்பு, நீங்க உங்களை பத்திய விசாரணை முதல்ல நீங்க விசாரிச்சு கூடாது. ஃபர்ஸ்ட் 2 விஷயம். 2 இதுல ஒரு லேசான சந்தேகம் என்னன்னா, வாஞ்சிநாதன் வந்து ஜி.ஆர். சாமிநாதனை பத்தி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு புகார் அனுப்பியிருக்காரு 14 ஜூன்ல. அதை பத்தி யாருக்கும் தெரியாது. இந்த விவகாரம் வரும்போதுதான் இவரை கூப்பிடுறாரு பாருங்க, 24. அதுக்கு முன்னாடி 22ஆம் தேதி தான் அப்படி ஒரு வீடியோ சர்க்குலேட் ஆகுது. இப்போ ஜி.ஆர். சாமிநாதன் வந்து ஓம் சக்தி பவுண்டேஷன்ல பேசின வீடியோ சர்க்குலேட் ஆயிட்டு இருக்குல்ல, தெரியல? பாக்கலையா? சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஒரு மேஜிஸ்ட்ரேட் ஒரு விபத்து வழக்குல இவர் வக்கீலா அந்த கேஸ் நடத்தும் போது அந்த குற்றம் புரிந்தவர் பிராமணர் என்பதால் உச்சி குடுமியும் பஞ்சகட்சம் கட்டி இருந்ததுனால 6 மாசம் தர வேண்டிய தண்டனை 18 மாசம் கொடுத்தாருன்னு பொருளாம் சொல்லி இருக்காருல்ல. அந்த மாதிரி இந்த வாஞ்சிநாதன் கொடுத்த புகார் வந்து 22ஆம் தேதி ரோட்டு போயிட்டு இருக்கு. வாஞ்சிநாதனும் அதை பத்தி புகார் கொடுத்திருக்காரு சைபர் கிரைமுக்கு. நான் வந்து அங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு அமிச்சேன், இது எப்படி இங்க சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அது வேற. இப்ப கூட சாமிநாதன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இதுக்காகலாம் நான் கூப்பிடல, அந்த புகார் இல்ல, அந்த புகாருக்காக இல்ல, நீங்க என்னை பத்தி இப்படி எல்லாம் சொல்றீங்க அப்படின்றதுக்காக தான் கூப்பிட்டுன்றது இப்ப அவருடைய ஸ்டாண்டா இருக்கு. அது எதனா இருக்கட்டும். நாங்க சொன்னோம் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இதெல்லாம் நீ விசாரிக்க கூடாது, இது இருந்தா அவருடைய புகாரா இருந்தாலும் விசாரிக்க கூடாது. புகார் இல்லாமல் அந்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அமைச்ச புகார் இருந்தாலும் நீ விசாரிக்க கூடாது, ஏன்னா அது உன்னை பற்றியது. அப்படி இல்லாமல் வேறு புகார் பற்றினாலும் நீ விசாரிக்க கூடாது. என்ன பண்ணும்? நீங்க தலைமை நீதிபதிக்கு தகவல் அனுப்பலாம். இந்த மாதிரி ஒரு வக்கீல் இருக்காரு, அவர் வந்து கண்ணா பின்னான்னு பேசுறாரு, அது நீதிமன்ற மாண்பு வந்து பாதிக்கும், அதனால நீங்க தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு கண்டெம்ட்டுக்காக சொல்லலாம். அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, அட்வொகேட் ஜெனரலோட ஒப்பீனியன் கேட்பார். கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்டும் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு கீழே செய்யப்பட்ட ரூல்ஸ் விதிகளும் இதான் சொல்லுது. அதுக்கு சமீபத்துல வந்து நடந்த ஒரு இதுதான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப சமீபத்தில் 2022 இப்போ 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுது. இல்ல கபில் சிபல் பேர்ல ஒரு வழக்கறிஞர் வந்து அங்க அட்டார்னி ஜெனரல் டெல்லியில வந்து கண்டெம்ட் வழக்கு போடுறதுக்காக ஒப்புதல் கேட்கிறாரு. ஏன்னா அப்படிலாம் போட முடியாது. என்னடிக்கு யாரு ஒரு ஜட்ஜும் நேரா போட முடியாது, ஒரு தனிப்பட்ட நபரும் போட முடியாது. அட்வொகேட் ஜெனரலோட ஒப்பீனியன் வேணும். இப்போ வந்து இவர் என்ன பண்ணா, சீஃப் அனுப்பணும், சீஃப் வந்து அட்வொகேட் ஜெனரல் அனுப்புறது. சூமோட்டோ எடுக்க முடியாதா சார்? சூமோட்டோ எடுக்க மாட்டாங்க, எடுக்க முடியாது. எப்படி சூமோட்டோ எடுக்க முடியாது? எப்போ சூமோட்டோ எடுக்கலாம்னா, நீங்க நேரடியாக அதுக்காக ஒரு முயற்சி செய்யறாரு. நீதிமன்றத்துல நேரடியாக நீங்க அந்த தப்பு பண்ணீங்கன்னா எடுக்கணும். நீதிமன்றத்துல இவரை கூப்பிட்டு விசாரணை பண்றதுக்கான முக்கிய காரணம் சூமோட்டோவா வழக்கு எடுக்கிறதுக்கான ஒரு பிளான் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல சார், அப்படி ஆமா அங்க வந்து அவர் சொல்லிட்டாருன்னா சவுக்கு சங்கருக்கு அப்படிதான் பண்ணாரு. அப்போ நீதி சார் ரெண்டா வச்சுங்க சார். கண்டெம்ப்ட்ல 2 வகை இருக்கு சார். முதல்ல 1 சிவில் கண்டெம்ப்ட், 2 கிரிமினல் கண்டெம்ப்ட். சிவில் கண்டெம்ப்ட்னா ஒரு நீதிமன்றம் போடுற ஒரு உத்தரவை நீங்க கீழ்ப்படியாம இருக்கிறது சார். நீங்க ஒரு நிர்வாகத்தின் பேர்ல ஒரு உத்தரவு வாங்குறீங்க சார் ஹைகோர்ட்ல, பேச்சுக்காக சொல்றேன். இல்ல நீங்க அரசு ஊழியரா இருந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா உத்தரவு வாங்குறீங்க, அந்த உத்தரவை அமுல்படுத்தப்படலன்னா நீங்க வந்து கண்டெம்ப்ட், அது வந்து சிவில் கண்டெம்ப்ட். அது கிரிமினல் கண்டெம்ப்ட்ன்றது 2 வகை. 1 நீதிமன்றத்துக்குள்ளார அவர் ஜட்ஜுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ், ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட்ன்றாங்க சட்டத்துல. ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் நீங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ்ல இது இன்டர்ஃபியர் பண்றது அப்படின்னா எப்படி பல விதங்கள்ல நீங்க இன்டர்ஃபியர் பண்ணலாம் சார். அங்க சும்மாவே ஒரு குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம், இல்ல வந்து போய் மைக் ஆஃப் பண்ணலாம், இல்ல பண்டில போடுங்கலாம், வேற ஏதோ சார். அதை நீ பாடு சத்தம் போட்டு பாட்டு பாடினா அதோட அவரு கேஸ் நடத்துவார். இல்ல அங்க உள்ள உட்கார்ந்துக்கிட்டு நான் தர்ணா பண்றேன்னு சொல்லி உள்ள அவர் கோர்ட் நடக்கிறதுக்கு இடையூறு பண்றது நேரா ஜட்ஜுக்கு நேரா பண்ணா அப்போ வந்து அவர் நேரா சூமோட்டோ எடுக்கலாம். அப்ப யாருடைய அனுமதியும் தேவையில்லை. அவர் எடுத்ததுக்கு அப்புறம்
அப்ப கூட அவரே விசாரிக்கணுமான்றது ஒரு கேள்வியா சொல்லு சட்டம். என்ன சொல்லுதுன்னா, அந்த சம்பந்தப்பட்ட நபர் குற்றம் சாட்டப்படுபவர், ஐயா நீங்க விசாரிக்காதீங்கன்னா அதை மாத்திடுறது உசிதோன்னுது. அது பின்னணி இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். அதை விட்டுருங்க. இப்ப அதுவும் கிடையாது. இன்னொரு விதமான தண்டனை, இது பேர் கிரிமினல் கண்டெம்ட். கிரிமினல் கண்டெம்ட்ல ஒண்ணு நேரடியாக நீதிமன்றத்தில் நடக்கிறது, இன்னொன்னு அந்த நீதிபதியை பற்றி நீதிமன்றத்துக்கு மாண்பை கெடுக்கக்கூடிய வகையில ஒருத்தர் வெளில பேசுறாரு அல்லது எழுதுறாரு, செயல்படுறாருன்னா அது உங்க கவனத்துக்கு வருதுன்னு வச்சுக்கீங்க. அப்போ எப்படி நடவடிக்கை எடுக்கிறது, கண்டெம்ட் நடவடிக்கை எடுக்கிறதுன்னா, நீங்களும் எடுக்கலாம், தனிப்பட்ட நபர் கூட எடுக்கலாம். அதை அப்படி எடுக்கிறது உங்களுக்கு என்ன வழின்னா, அட்வொகேட் ஜெனரலுக்கு, தமிழ்நாடு இருந்தா அட்வொகேட் ஜெனரலுக்கு போய் நீங்க பர்மிஷன் வாங்கணும். இந்த வழக்கு நீங்க சாங்ஷன் வாங்கணும். ஜட்ஜா இருந்தா என்ன பண்ணணும்னா தலைமை நீதிபதிக்கு அனுப்பணும். தலைமை நீதிபதி அட்வொகேட் ஜெனரலுக்கு அனுப்புவோம். அப்போ டைரக்டா வந்து சூமோட்டோ பண்ண முடியாதுன்றது அதுல பண்ண முடியாது, நிதர்சனமான உண்மை. சோ இவர் வந்து அதனால்தான் கோர்ட்டுக்குள்ள வர வச்சு அவரை வாயை வந்து வாங்கி வாயை பிடுங்கி வழக்க கொண்டு வர நினைக்கிறாரு. அத வந்து நீ அதுக்கு இல்ல அப்படி கண்டு இல்லைன்னா நீ கோலன்றாரு. நீயா வந்து இது வெளிநாட்டுக்கு நீ கவர்ட். என்னன்னா இந்த மாதிரி திட்டுனா ஏதனா பேசுவாரு. அப்போ நம்ம வந்து இத கம்பேர் பண்ணி நம்ம சூமோட்டோ போடலாம். என்னங்க தப்புன்னா ஆமாண்டு நான் இவர் என்ன சொல்றாரு, என்ன விவரம் சொல்லுன்றாரு. சார் இவர் வக்கீல் கிளியரா இருக்காரு. ஆமா கிளியரா இருக்காரு. அவர் அதை தான் சொல்றாரு. இன்னைக்கு உத்தரவு, நேத்து போட்ட உத்தரவுல யாரோ கிளவரா இவருக்கு யோசனை சொல்லி கொடுக்குறாங்கன்றாரு. இதெல்லாம் வக்கீலுக்கு தெரியாதா? உங்களுக்கு படிச்சுட்டு வர்றவங்களுக்கு தெரியாத வாய்ப்பு தெரியும். அதனால இதனால எப்ப அவருக்கா என்ன பதில் என்ன போடுறாரு, ஐயா நீங்க எதா இருந்தாலும் எழுத்து மூலமா சொல்லுங்க. நீங்க சொல்ற மாதிரி எதனா இருந்தா நீங்க சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட எழுதுங்க. சீஃப் ஜஸ்டிஸ் வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் படி விதி, அதான் அந்த ரீல்னு சொல்ல அந்த விதியில வந்து அட்வொகேட் ஜெனரல் சொல்றது, அதன்படி அவங்க நடவடிக்கை அடுத்து அவர் என்ன பண்ணணுமோ சட்டப்படி என்னமோ பண்ணுவாரு. சரிங்க. இப்ப சவுக்கு சங்கர் வழக்குல ஒரு சூமோட்டோ எடுத்து உள்ள தள்ளலாங்களா சார்? சட்டப்படி தப்பு தானே சார்? என்ன மாதிரியான தவறு சார்? நான் அப்பவே பேசுறேன். எனக்கு தெளிவாக நான் அப்பவே சொன்னேன், சவுக்கு சங்கர் தண்டனை கொடுக்குறதோ அல்லது அவர் சொன்ன இப்ப கூட வாங்கினாதன் உள்ள என்ன பண்ணாருன்றது கூட நான் போகல. அதை வந்து விசாரிச்சுக்கலாம் சார், அது கூட நான் அதுக்குள்ள போகல. ஆனால் அவர் தலைமை நீதிபதிக்கு அனுப்பிய கடிதத்துல சொல்ற 14 சம்பவங்கள்ல பல சம்பவங்கள் சம்பந்தமாக இதே கருத்தை வந்து நான் பேசியிருக்கேன். நான் மட்டும் இல்ல, நீதிபதி சந்துரு பேசியிருக்காரு, மருதை என்ற ஒரு கொடுத்திருக்காரு, ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்கள் திடல்ல கூட்டம் போட்டு பேசியிருக்கோம் நான் அவரும் சேர்ந்து பல செய்திகளை. இவருடைய சில கான்டாக்ட், இவருடைய சில நடத்தைகளை வந்து கேள்வி கேட்டிருக்கோம். அதனால இல்லைன்னா சொல்ல, அது ஒரு விமர்சனம். அவர் தீர்ப்பை விமர்சனம் பண்ண தனிப்பட்ட முறையில் இல்லைங்க. அவருடைய தீர்ப்பை விமர்சனம் பண்ணக்கூடாது சார். தீர்ப்பை விமர்சனம் பண்ணக்கூடாது. தீர்ப்பை விமர்சனம் பண்றப்போ அங்க எச்சில் உருளலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. ஏன்னா ஏற்கனவே 2 நீதிபதிகளுடைய அமர்வு அப்படி உருள்றது தப்புன்னு அதே கோயில் அதே மடம் கரூர் மடம் சம்பந்தமாக சொன்ன தீர்ப்பு தப்புன்னு இவர் எழுதக்கூடாது. ஒரு பெரிய அமர்வு தான், 2 நீதிபதிகள் இல்லை 3 நீதிபதிகள் தான். ஒத்த நீதிபதியாக எழுதுனா அப்ப என்ன சட்டத்தின் மாண்பு இருக்கு எழுதுறாரு. அதே மாதிரி பல வழக்குகள்ல சுட்டி காமிச்சோன்னு வச்சுங்களா, அதெல்லாம் இப்போ அதை பேச வேண்டிய நேரம் இது அல்ல. அதே மாதிரி இந்த நாம் தமிழர் கட்சி சம்பந்தமான ஒரு வழக்கு, ராமேஸ்வரத்தில் சங்கரமடம் சம்பந்தமான வழக்குல இதே அவர் பண்றாரு. என்னன்னா, சங்கராச்சாரியார் வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது எழுந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு ஒரு தீர்ப்புல 4 பக்கம் எதிராக அந்த அவசியமே இல்லை. ஏன்னா சங்கராச்சாரியார் பேர்ல யார் அந்த குற்றச்சாட்டு சுமத்தல. சங்கராச்சாரியார் பேர்ல யார் குற்றச்சாட்டு சுமத்தி எந்த மனுசாஸ்திரம் படித்தவர்களுக்கு ஒரு சட்டம், மனுசாஸ்திரம் படிக்காத அது இல்லாத இல்லை. இது அவர் என்ன சொல்றாரு, சாமியார் வந்து எழுந்து நிற்க வேண்டாம், அது அவசியமே இல்லை. ஏன்னா அது அந்த வழக்கு எப்படி வருதுன்னா, இவர் எழுந்து நிக்கலன்றதுக்காக நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு ஃபுல்லா போராட்டம் நடத்துறாங்க. அதுல ராமேஸ்வரத்துல ஒரு சில சம்பவம் நடக்குது. அங்க இருக்கக்கூடியவங்க, அங்க லோக்கல் பர்சன்ஸ் அந்த மடத்தினுடைய அலுவலகத்துக்குள்ள போய் தகராறு பண்றாங்க. அப்போ அந்த மடத்துக்காரங்க இவங்க பேருக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இவங்க பேர்ல ஒரு எஃப்ஐஆர் பதிவாகுது. அப்போ அந்த எஃப்ஐஆர் ரத்து பண்ண சொல்லி ஹைகோர்ட்டுக்கு வராங்க. அதுக்கான புலனாய்வு நிலுவையில் இருக்கும்போது, அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது 2 சாராரும் காம்ப்ரமைஸ் ஆயிடுறாங்க. காம்ப்ரமைஸ் ஆகலாம் இந்த வழக்குல. எங்க வழக்குல காம்ப்ரமைஸ், சில வழக்குல ஆக முடியாது.
இங்க ரேப் பண்ணிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது. நான் ஒரு 5 கோடி ரூபாய் தரேன், புரியுது. கொலை பண்ணிட்டேன், ஒரு அம்மாவுக்கு உங்க பையன் கொலை பண்ணிட்டேன், இந்த 10 கோடி வச்சு கொண்டு பண்ண முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரஸ்பாஸ் இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் எது காம்பவுண்டிங்ன்ற பேர் காம்பவுண்டிங், காம்ப்ரமைஸ் காம்பவுண்டிங்பாங்க. அது மாதிரி வரும்போது விசாரிக்கிறதுக்கே ஒன்றும் கிடையாது நீதிமன்றத்தில். ஒரு அரை செகண்ட் கூட ஏன்னா நேரமே கிடையாதுங்க நீதிமன்றத்துக்கு. என்ன பண்ணும், 2 பேரும் இந்த ஒரே வார்த்தை தான், போத் பார்ட்டிஸ் காம்ப்ரமைஸ்ட், காம்ப்ரமைஸ் மெமோ டேக்கன் ஆன் ஃபைல், எஃப்ஐஆர் குவாஸ்ட், இதாங்க ஆர்டர். இதுக்கு பதிலாக அவர் சங்கராச்சாரியார் உட்கார்ந்ததில் தப்பு கிடையாதுன்ட்டு 4 பக்கம் ஏன் எழுதுறாரு? இதான் கேள்வி. இப்போ சங்கராச்சாரியார் பேர்ல எஃப்ஐஆர் போட்டால் அவர் எழுதுறது நியாயம் இருக்கு, அவர் பேர்ல ஒரு எஃப்ஐஆர் போடல. இதெல்லாம் நாங்கள் விமர்சித்து பேசியிருக்கோம். ஏன் பேசுறப்ப ஏன் நீ சங்கராச்சாரியார் இப்படிலாம் ஒரு வக்காலத்து வாங்குறீங்க? இந்த வழக்குல அவசியமே இல்லை. யாரும் அவர் குற்றம் சாட்டினாங்க? யாரும் இல்லையே சார். தமிழ் இயக்கத்தை சேர்ந்தவங்க சட்டம் போறா தகராறு பண்றானே தவிர போலீஸ் வழக்கு இருக்கு பேர்ல. இதுக்கு முன்னாடி கொலை வழக்கு இருந்தில்ல, அந்த மாதிரி இவர் எழுந்து நிக்கலன்னு வழக்கா போடுறாங்க இல்லையே. அப்ப இந்த மாதிரி நிறைய விஷயம் பேசப்படுது. அந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்ப இவர் அமைச்சிருக்காரு. எனவே இவருடைய செயல்பாட்டுல இப்படி எல்லாம் கோளாறுகள் இருக்குன்றதான் அமைச்சிருக்காரு. இதுதான் இப்போ அப்படி நடந்த உடனே 28ஆம் தேதி இப்போ பழைய ஓய்வு பெற்ற நீதிபதிகள் சொன்னதை வச்சும் தமிழ்நாடு முழுக்க வழக்கறிஞர்கள் வந்து கடுமையாக இதை எதிர்த்தாங்க. ஏன்னா தொழில் செய்ய முடியாது இப்படின்னு தான். இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பண்ண என்ன பண்றது? அப்புறம் இன்னொன்று முக்கியமானது சொல்லணும். அவர் பேசுறதே ரொம்ப 2 பட்சமா 2-3 செய்திகளை சொல்லணும். ஒண்ணு, அவரு தடித்த வார்த்தைகள், கவர்னு சொன்னது, நீ ஒரு ஆக்டிவிஸ்டா, உன்னை இப்படியா சொல்றாங்கன்றது, இதெல்லாம் இல்லாத பிரச்சனைகளாக பார்க்கிறேன். இப்ப சமீபத்துல ஒரு வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு. அவரு லாயரா இருந்தப்போ பண்ண ஒரு சம்பவத்தை இப்ப ஜட்ஜானவர் பாடி சொல்றாரு. அதுல இப்ப என்ன இவர் வாஞ்சிநாதனை பத்தி குற்றம் சொல்றாரோ அதே குற்றத்தை இவரு ஒரு மேஜிஸ்ட்ரேட் பேர்ல சொல்றாரு. மேஜிஸ்ட்ரேட் பேர்னாலும் மேஜிஸ்ட்ரேட் பேர்ல அந்த குற்றம் சொன்னாலும் அது கண்டம் தானே. என்ன சொல்றாரு, இவர் வக்கீலாந்து ஒரு வழக்கு நடத்தினாராம். அந்த வழக்கு அந்த ஒரு மோட்டார் விபத்து, கார் ஓட்டு போறாங்க. ஓட்டு போறது லேடி வந்து அமெரிக்காலேருந்து வந்திருக்கு. அது அவருடைய தங்கை. அந்த அம்மாவுக்கு அமெரிக்கா போறது பாதிப்பு வருதுன்ட்டு இவர் தான் சொல்லிட்டாருன்றாரு. அவர் தான் ஓட்டுனதா சொல்றாரு. அந்த வழக்குல மேஜிஸ்ட்ரேட் வந்து அவருக்கு வந்து 18 மாசம் சிறை தண்டனை கொடுத்துட்டாரு. ஏன் கொடுத்தாருன்னா, அவர் பஞ்சகச்சம் கட்டிட்டு குடிவி வச்சிருக்க பிராமணர் என்பதால கொடுத்தாருன்னு அவரு சொல்றாரு. அப்ப இதே தான் அவர் எப்படி இப்ப பிராமணர் அவர் மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு குற்றத்தை சுமத்தலாமா இவரு? இல்லையா? அது வேற வருது. 2வது இன்னொரு பெரிய தவறு என்ன பண்றாருன்னா, வக்கீலா இருந்தா சொல்றது பத்தி வேற பிரச்சனை. நீதிபதியான்னு என்ன சொல்றாரு, வண்டியை ஓட்டுனது பொம்பளை அந்த அம்மா, வழக்கு வந்து இவர் பேர்ல, அந்த லேடி பேர்ல வழக்கே நடக்கல. இப்போ உண்மை வரல, ஜட்ஜே சொல்றாரு. அப்ப அந்த வழக்கு புதுப்பிக்கலாம் அந்த அம்மா பேர்ல. இல்ல ஏன்னா ஆக்சிடென்ட் பண்ணது அந்த அம்மான்னு இப்பதான் இவரே சொல்றாரு, வாக்குமூலம் கொடுக்குறாரு. அது யாரும் சாதாரண ஆள் கிடையாது, நீதிபதி. அப்போ இவர் வந்து மேஜிஸ்ட்ரேட்டை சொன்னது தப்பு. அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு மேல அப்பீல் போய் அப்பீல்ல வந்து நிரபராதின்னு விடுதலை ஆகிறாருந்தார். யாரு? காரே ஓட்டாதவர். அவர் படியே கார் ஓட்டினது வந்து நம்ம. அப்போ கார் ஓட்டின அந்த அம்மா பேர்ல வழக்கு நடக்கணும். அப்ப இவருடைய இதுபடி சட்டப்படி வழக்க பூச ஆரம்பிக்கலாம் அந்த அம்மா பேர்ல. அதான் தவறுன்னு தெரிஞ்சு கூட சுட்டி காட்டாத ஒரு நிலை. அப்படி இல்லை சார், அது அவசியம் லாயர் சொல்லணும்னு அவசியம் இல்லை சார். வழக்கறிஞராக இருந்தால் தவறு. இப்ப ஜட்ஜாந்து சொல்றதை பத்தி தான் பிரச்சனை சார். வழக்கறிஞராக சொன்னா அப்படியே சொன்னா அப்ப கூட அந்த வழக்கு வந்து ரீஓபன் ஆகும். ஏன்னா இப்ப உண்மையை சொல்றாரு, வழக்கறிஞரே சொல்றாரு. ஆனா அப்ப என்ன ஆகும்னா, இந்த வழக்கறிஞரை வந்து அந்த வழக்குல சாட்சியா விசாரிக்க முடியாது. ஆனா இப்ப அதெல்லாம் இல்ல, இன்னும் கொஞ்சம் வெயிட் ஆகுது இல்ல. இப்ப ஜட்ஜே சொன்னாருன்னா அது வெயிட் கூட இல்லையா சார்? வக்கீல் சொல்றதுக்கும் ஜட்ஜி சொல்றதுக்கும் நிச்சயமாக ஒரு 2 தராசுல கூட தான் நிற்கும். அது இருக்கு சார். இப்ப குறிப்பா அதனால அதெல்லாம் இப்படி எல்லாம் பேசுறது வந்து அதாவது அவர் என்ன சொல்றாரு, இப்ப வந்து இவர் புத்திசாலித்தனமா நடந்துக்கிறதா சொல்றாரு. இப்ப இவர் புத்திசாலித்தனம் இப்படி பேசியிருக்காரு. எனவே இதெல்லாம் ஒரு விஷயம் நான் அதுல என்னன்னா, அவர் மேஜிஸ்ட்ரேட்டை பத்தி சொல்றாருல்ல, இவர் பிராமணர்களை பத்தி தண்டனை கொடுத்தாருன்னா ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறாரு, இந்த சமூகத்துல சாதி இருக்குன்னு ஒத்துக்கிறாரு. புரியுது சார். அப்ப என்ன, அப்போ அதை எப்படி ஒழிக்கணும்ன்றதான் அடுத்த பிரச்சனை. அவ்வளவுதான் சார்.
இதுல குறிப்பா சார், இந்த இன்னொரு விஷயமும் நம்ம இதுல மேற்கோள் காட்டணும். ஃபெலிக்ஸ் ஜெரால்டு ரெட் பிக்ஸோட ஆசிரியர் வச்சுங்களேன், அவர் மீது வந்து நடவடிக்கை எடுத்தது சரின்னு நினைக்கிறீங்களா? ஒரு ஒரு சார் பேட்டி நீங்க எடுக்கிறாரு, பேட்டியை பப்ளிஷ் பண்றது வந்து அவருடைய தார்மீக உரிமை. அதுல வந்து ஜட்ஜ பத்தி வந்து நீங்க இந்த மாதிரி வீடியோ போடுவீங்களான்னு சொல்றது வந்து எந்த விதத்துல நியாயம்? அது சரியான முடிவா? எனக்கு அதை வந்து என்னுடைய கருத்திலே என்ன கேட்டா யூடியூப் யூடியூப் வந்து அந்த ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். யூடியூப் பாதுகாப்பு இருக்கு. இப்ப எப்படி பேஸ்புக் ட்விட்டர் பேர்ல எப்படி நடவடிக்கை எடுக்க முடியாதோ அதே மாதிரி யூடியூபர் பேர்லயும் நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு தான் என்னுடைய கருத்து. ஆனா அதை வந்து ஒரு கட்டத்துல ஜெரால்டே முடிச்சுக்கிறாரு. அதோட அது உச்சநீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போனதான், எங்க உச்சநீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போய் அவர் சண்டை போட்டு தான் இதுக்கு தீர்ப்பு வந்திருக்கும். நீங்க சொல்லுவது சரிதான். நீங்க சொல்லுவது நான் வந்து சவுக்கு சங்கர் பேர்ல போட்ட வழக்கே தப்புன்றேன். இவரை யாரு நம்ம சாமிநாதன் அவர்கள் போட்ட தப்பு. அவர் விசாரிக்க கூடாது. அவரை பத்தி இப்ப வாஞ்சிநாதனை பத்தி எப்படி விசாரிக்க கூடாதோ சவுக்கு சங்கர் பேர்லயும் வழக்கு அவர் விசாரிக்க கூடாது. அவர் என்ன பண்ணிருக்கணும், சவுக்கு சங்கர் இப்படி சொல்றாருன்னு தலைமை நீதிபதி காமிச்சிருக்கணும். அதுலயும் தப்புன்றேன் சார். அவர் சவுக்கு சங்கருக்கு தண்டனை கொடுக்கணுமா வேணாமான்றது அடுத்த பிரச்சனை. இப்ப கூட வாஞ்சிநாதன் வந்து எதனா பேசினாரா, பேசுறது வந்து கண்டம்டான்றதா அது வேற பிரச்சனை. நீ வந்து நீ குற்றம் சொல்றேன்னு வச்சுக்கீங்களேன். நான் லோகநாதனை சொல்றேன். லோகநாதன் வந்து பேர்ல குற்றச்சாட்டு சுமத்துறேன்னா லோகநாதன் நீதிபதியா இருந்து அவரே அதை விசாரிக்க கூடாது. முடியாது. இதான் அடிப்படை. அது சவுக்கு சங்கருக்கும் அது பொருந்தும், அது இதுக்கும் பொருந்தும். ஓகே சார். இப்போ அதை பண்ணவர் இவர் இல்ல. அத நீங்க ஜெரால்டுக்கு பண்ணது வந்து வேற நீதிபதி. அதுக்குள்ள போக வேண்டாம். ஜெரால்டு வேற நீதிபதி. ஓகே. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து சார் இன்னைக்கு இந்த வழக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கு சார். பல இடங்கள்ல நடக்குது. குறிப்பாக பாம்பேல நடந்தது நினைக்கிறேன். இப்ப பெங்களூர்ல நடக்குது. ட்விட்டர் போட்டிருக்காங்க. ஏன்னா எனக்கு இப்ப சட்டத்துல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ல இந்த இப்ப மீடியத்துக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சார். பத்திரிகைக்கு அந்த பாதுகாப்பு கிடையாது. பத்திரிகை பிரிண்ட் மீடியாவில் பாதுகாப்பு கிடையாது. ஓனர் ஆல்சோ இஸ் லையபிள். ஆனா இந்த விஷுவல் மீடியால சார் ஒரு நிமிஷம், விஷுவல் மீடியால யூடியூபோ அல்லது ட்விட்டரோ அல்லது ஃபேஸ்புக்கோ இதெல்லாம் இருந்தா அவங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. மெசேஜ் யாரு போடுறானோ அந்த மெசேஜ் போடுறவங்க தான் ரெஸ்பான்சிபிள். ஓகே. அதை எழுதுறவங்க தான். என் ஃபேஸ்புக் நான் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க, நான் தான் ரெஸ்பான்சிபிள். ஃபேஸ்புக் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள். அதனால ஜெரால்ட வந்து இது பண்றதுல வந்து சார் அவரு அவர் தொழில் நடத்துறாரு. ஆமா சார். இப்ப நீங்க வந்து சார் அவருடைய யூடியூபுக்கு டிஆர்பி கூட வரணுன்றதுக்காக கேட்கிறாரு. அதுல ரைட்டா தப்பா அப்படின்றதுக்குள்ள நான் எத்திக்ஸுக்குள்ள போகல. நம்ம சட்டம் தானே பேசுறோம். ஆமா, அதுதான் சார். அவரு சட்ட ரீதியா தவறு செஞ்சிருந்தா அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறது சரி. ஆனால் சட்ட ரீதியா தவறு செய்யாத ஒரு நபர், அவர் தனிப்பட்ட முறையில பல்வேறு தவறுகள் செஞ்சிருக்கலாம். அதுக்கு நம்ம அதுக்குள்ளார போல. தனிப்பட்ட முறையில தவறு செஞ்சா அது கிரிமினல் கேஸ். அது வேற. நான் சொல்லிட்டேனே. ஆனா அவர் வந்து அதை தாண்டி அவர் பெயில்ல வந்ததுக்கு அப்புறம் அந்த வழக்கை வந்து பர்சீவ் பண்ணல. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் சண்டை போடல. ட்விட்டர் சண்டை போட்டுட்டு இருக்கான். ஓகே. ட்விட்டரை வந்து கைது பண்ணல. ஆனா ட்விட்டர் வந்து என்ன ரெஸ்பான்சிபிள் ஆக்குறதே தப்புன்னு பெங்களூர் ஹைகோர்ட்ல வழக்கு நடக்குது. ஓகே சார். நோட்டீஸே கொடுக்க முடியாதுன்றான். ஓகே ஃபைன். அதிகபட்சம் போனா இதை அகற்று. இந்த அப்ஜெக்ஷனல் மெட்டீரியலை உங்களோட தளத்துல இருந்து ரிமூவ் பண்ணுன்னு சொல்லலாம். அவ்வளவுதான். 190% வந்து அந்த கமிட்டட் ஜட்ஜஸ் தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. சொல்ல முடியாது சார். பர்சன்டேஜ் என்னன்னு சொல்ல முடியாது. ஒரு காலத்துல இந்திரா காந்தி காலத்துல ஒரு குற்றச்சாட்டு சுமத்தினாங்க. ஒரு கமிட்டட் ஜட்ஜஸ் இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி வந்து கமிட்டட் ஜட்ஜஸ் நிறைய பேர் வந்து இந்த இந்துத்துவ ஜிஆர் சாமிநாதன் மாதிரி இதுக்கு முன்னாடி RSSல இருந்த நீதிபதிகள் நிறைய பேர் உள்ள வராங்க அப்படின்றது, கணிசமான நபர்கள் உள்ள வராங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகசியம். இது ஒன்றும் பெரிய விவாதமே இல்லை. அது எல்லாரும் தெரிஞ்ச ரகசியம். ஓகே சார். இப்போ சார் யார் ஆட்சியில் இருந்தாலும் அவங்க ஆள் வருவாங்க. இவங்க இருக்காங்க, இவங்க வராங்க. அவங்கள விட இவங்க கூடுதலா பேக் ஆகுறாங்க. மீதி பேர் கூட உள்ள நுழைவான். இவங்க மீதி பேர் உள்ள விடுறத ரொம்ப யோசிக்கிறாங்க. அவங்க டெஸ்ட் பண்றாங்க. குறைஞ்சபட்சம் அவன் RSS இல்லாட்டி கூட RSSக்கு அனுசரணையா போவானான்னு பாக்குறாங்க. அப்படி இல்லைன்னா அவங்கள காலேஜை ரெக்கமெண்ட் பண்ணாலும் அவங்க நியமனம் கொடுக்கறது இல்லை. சாதிய ரீதியாகவும் மத ரீதியாகவும் வந்து தீர்ப்பளிக்கிறாருன்ற குற்றச்சாட்டு உண்மையா தவறா? அது வந்து சீஃப் ஜஸ்டிஸ் தான் சார் விசாரிக்கணும். அவர்தான் சார். லோகநாதன் அடிப்பறந்தவன் விசாரிக்க முடியாது. ஓகே. அதை வாஞ்சிநாதன் எழுப்பி இருக்காரு. 2025 அமைச்சிருக்காரு. அதான் நாங்க ரைட்டு.
இப்போ இந்த கேள்வி முன் வருது இல்லைங்க சார். ஒரு சீஃப் ஜஸ்டிஸ்க்கு தனிப்பட்ட முறையில் அனுப்பப்பட்ட ஒரு கடிதம் பொதுவெளியில் எப்படி வருது? இது யார் அது பரப்பப்பட்டது? சைபர் கிரைமுக்கு கொடுத்துருக்காங்க சார். சைபர் கிரைம் வந்து புலன் விசாரணை பண்ணி அதை கொண்டு வரணும். நீங்க நம்ம எப்படி செய்ய முடியும்? அது யார்கிட்ட ஆஞ்சநாதனே புகார் கொடுத்துருக்காரு. ஓகே. ஏன்னா எப்படி அது வந்திருக்க வாய்ப்பு 14 இருக்கு சார்? சார், ஒரே ஒரு செகண்ட், 14/6/2025 அனுப்புறதா சொல்றாரு. அது வெளியில் வர்றது வந்து 22/7 ம். சார். அது வெளில வர்றது 22/7. இவரை கூப்பிட்டு விசாரணை கூப்பிடுறது 24/7. ம். டேட் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு கொஞ்சம் பொருத்தி பார்க்கலாம், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல ஆனா பொருத்தி பார்க்கலாம்ல. அவர் சொல்றாரு அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்றாரு. இல்ல இது இப்படி சாமிநாதன் அதுக்காக ஒண்ணு கூப்பிடலன்றாரு. இது ஏன் வாஞ்சிநாதனே இதை வெளியிட்டு இருக்க கூடாதுன்னு இன்னொரு கேள்வியும் எழுப்புறாங்க. சார் அவரு அதுக்கு சார் இன்னைக்கு டெக்னாலஜில ஒரே நிமிஷத்துல கண்டுபிடிச்சிடலாம். ம். அவங்கதான் ஆட்சியில் இருக்காங்க, RSS தான். ஒரே கண்டிப்பான இந்நேரம் அவரை தூக்கிட்டு இருப்பாங்க. ஓகே. நிச்சயமா பெரிய பிரச்சனை ஆகியிருப்பாங்க. அதனால இதுல சைபர் கிரைம்ல அவர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சார். அதிமுக 14 சார்ந்த வந்துட்டு 22/7 இவர் சார் இவர் சைபர் கிரைம்ல முதலாக 22/7 எந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்தது அப்படின்றத கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. சூப்பர் சார். இன்னொரு விஷயம் சார், இதை வந்து அதிமுக வந்து இதை வந்து வெளியிடுறாங்கன்னு இன்னொரு குற்றச்சாட்டும் இருக்கு சார். திமுக சார், திமுக இல்ல சார். சார் இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல என்ன சொன்னாங்கன்னா, வாஞ்சிநாதனுக்கு பின்னால் திமுக செயல்படுகிறது. இல்ல இந்த வெளியீட்டு வாஞ்சிநாதனை தூண்டி விடுது, வாஞ்சிநாதனுக்கு ஏதோ இது பண்ணது அது பண்ணது அப்படின்ட்டு வாஞ்சிநாதன் மேபி இருக்கலாம்ன்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கு இல்லைங்களா சார்? எப்படி வேண்டி இருக்கலாம் எனக்கு புரியல. அதாவது வாஞ்சிநாதன் பல்வேறு விஷயங்களை வந்து திமுக அகைன்ஸ்டா சில விஷயங்கள் செய்யறாருன்றது பொதுவான ஒரு குற்றச்சாட்டா இருக்குது. அதனால நம்ம இவர் சுவாமிநாதன் அவர்கள் சாமிநாதன் செய்யலாம் சார். ஆனா அப்போ வந்து அவரை பழிவாங்க நடவடிக்கை அதுதான் சொல்ல வரேன். அதுக்கு பழிவாங்க நடவடிக்கை வாஞ்சிநாதன் செயல்படலாம். ஒரு விஷயம் சொல்றேன் சார். இப்போ திமுக ஆதரவா இருக்கக்கூடிய கலைஞர் டிவியோ சன் டிவியோ இதை கூடுதலாக ஒளிபரப்பலாம், அதை ஒத்துப்பேன். ஆனால் இவரை திமுக எப்படி சொல்லுவீங்க? ஏன்னா அவர் திமுக உறுப்பினர் கிடையாது, திமுக செயல்படுறவர் கிடையாது. எனக்கு நல்லா தெரிந்த நெருங்கிய நண்பர், நான் சொல்றேன் உறுதியா. அவர் திமுகவை எதிர்த்து 2 செய்தி சமீபத்துல சொல்றேன் சார். இப்ப மதுரையில் நடந்த முருகன் மாநாட்டுக்கு முன்னாடி பழனியில திமுக மாநாடு நடந்துச்சு. அதை கண்டிச்ச ஒரே நபர் அவர் தான். வேற யார் கண்டிச்சாங்க? அவர் சொன்னாரு முருகனுக்கு மாநாடுலாம் தேவையில்லை, பழனியில முருகனுக்கு தேவையா? பழனியில சார் அவர் கேட்டாரு திமுக அரசு சேகர் பாபு சங்கின்னு அவர் பேசினாரு. ஏன்னா முருகனுக்கு நிறைய விழா இருக்கு சார். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு டவுட் சார், ஏன் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் செயல்படக்கூடாதா, ஏன் செயல்பட மாட்டாரா அப்படின்றது. அதெல்லாம் இதுக்கெல்லாம் நீங்க ஒன்றும் சொல்லவே முடியாது சார். அப்படின்னா எல்லாம் கூட சொல்லலாம், நான் வந்து வாங்கினாங்க ஸ்லீப்பர்ஸ் இல்லை அப்படி. இதெல்லாம் பேசுறது வந்து ரொம்ப தகுதி குறைவானது சார் எனக்கு. ஏன்னா அவருக்குன்ட்டு ஒரு வாழ்க்கை இருக்கு. அவர் ஆரம்பத்துல ML இயக்கத்துல இருந்தவர், புரியுதுங்களா? அவர் வந்து தாது மணல் கொள்ளையை வெளிப்படுத்தி இருக்காரு, ஸ்டெர்லைட் இயக்கத்துல முன்னாடி இருக்காரு, அந்த சாதியினர் அர்ச்சகராகலாம் இன்னைக்கு வரைக்கும் கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சங்கத்துல அவர் மீது குற்றச்சாட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி அந்த விஷயம் குற்றச்சாட்டப்படும் தெரியுமா உங்களுக்கு? இல்ல நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்காக தான் இவர் சொல்ற, அதாவது இவர் மட்டும் இல்ல, 2015 ஒரு 50ல இருந்து 100 பேர் வரை குற்றம் சாட்டப்பட்டு சஸ்பென்ஷன்ல வச்சாங்க. ஒரு 10 பேரை வந்து 10-11 பேரை வந்து ஒரு நிரந்தரமா நீக்கம் பண்ணாங்க. சஸ்பென்ஷன் ஒரு 3 மாசம் 6 மாசம் 8 மாசம் இருந்தவங்க இருக்காங்க. இவங்களுக்கு வந்து 2 வருஷம் 3 வருஷம் வரைக்கும் நீக்கப்பட்டு மீண்டும் உள்ள வந்தாங்க. அது வந்து அப்ப இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி அப்ப இருந்த கவுலுக்கும் அப்போ இங்க இருக்கக்கூடிய வழக்குரைஞர் சமூகத்துக்கும் நடந்த மிகப்பெரிய மோதல். என்ன மோதல்னா, எங்களை டிசிப்ளினரி கண்ட்ரோல் இருக்கு பாருங்க, எங்களை ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிற அதிகாரம் வார்த்தைகளுக்கு உண்டு. அந்த அதிகாரத்தை மாற்றி மாவட்ட நீதிமன்றத்துக்கு தராரு கவுல். அதை எதிர்த்து பெரிய போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்துக்கு இவர் தலைமை தாங்கினால இந்த பிரச்சனை வருது சார். அவர் ஒரு தலைமை இருக்கிறார். பல இடங்கள்ல பல வழக்கறிஞர்கள் தலைமை இருக்கிறாங்க. தலைமை இருக்கிற அத்தனை பேரும் தண்டிக்கப்பட்டார்கள். அவங்களுக்குலாம் சஸ்பென்ஷன் இருக்காங்க, ரிமூவல் ஆகுறாங்க, மீண்டும் உள்ள வராங்க. அதில் என்ன நீங்க சொல்ல வேண்டியிருக்கு? நீதித்துறையில இது போல ஒரு பழிவாங்க நடவடிக்கை பெரிய அளவுல இருக்கா சார்? பழிவாங்க நடவடிக்கை நீதித்துறையில ஒரு நீதிபதிகள் வழக்கறிஞர்களை பழிவாங்க நடவடிக்கையா செயல்படுத்துறாங்க. நான் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி பழி வாங்கிட அவ்வளவு ஈஸியா பழி வாங்கிட முடியாது. நீதி தொழிற்சாலை மாதிரி சொல்ல மாட்டேன் நான். ஆனால்
வழக்கறிஞர்களே எப்படி பண்ணுவாங்கன்னா, நீதிபதிகளை ஏத்து பெருசாக சார் காவல்துறை ஏத்து நீங்க சொன்னீங்கன்னா 100% திரளுவாங்க, அணி திரளுவாங்க. ஒரு நீதிபதி ஏத்து திரள மாட்டாங்க பொதுவா. ஏன்னா அடுத்த நாள் அவர் முன்னாடி போய் நிக்கணும், ஒரு ஆர்டர் வாங்கணும், நம்ம தொழில் நடக்கணும் அப்படின்றது கருத்து எல்லாருக்கும் சாதாரண மனித இயல்பாக நான் பார்க்கிறேன். யாரை நான் பொறுத்தவன் சொல்லல. அந்த அந்த இது இருக்கு. ஆனால் விக்டிமைசேஷன்லாம் சொல்லல. ஆனால் அப்ப நடந்தது, அப்ப அதுக்கு சாமிநாதன் சம்பந்தம் இல்லை. அது பண்ணது வந்து சீஃப் ஜஸ்டிஸ் கவுல். அப்ப வந்து மாவட்ட நீதிமன்றங்கள்ல வேலை பணிபுரிகிற அனைத்து வழக்கறிஞர்களும் தமிழ்நாடு முழுக்க சென்னை உயர் நீதிமன்றத்தை முற்றுகையிட்டார்கள் சார். சக்சஸ்ஃபுல்லா முற்றுகையிட்டாங்க. முற்றுகையிட்டு அந்த உத்தரவு வந்து அந்த உத்தரவு நிறுத்தி வைக்கப்பட்டது. அன்னைக்கு நிறுத்தி வைக்கப்பட்ட உத்தரவு இன்னும் நிறுத்தி தான் இருக்கு. அது நிறுத்தி வைக்கிறதுல பங்காற்றியவர் வாங்கினார். அதுவும் இன்னொரு பக்கம் சார், அப்ப நான் பணி ஓய்வு பெறுகிறேன். பணி ஓய்வு பெறும்போது நான் இதை குறிப்பிட்டு நான் சொல்றேன். ஏன்னா தமிழ்நாட்டிற்கு ஒரு நீதி, மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு ஒரு நீதியான்ற ஒரு கேள்வி எழுப்புறேன். ஏன்னா டெல்லி இருக்கக்கூடிய கோர்ட்ல, டெல்லியில ஒரு குற்றவியல் வழக்கு விசாரிக்கிற கோர்ட்ல கண்ணையகுமார் கோர்ட்டுக்குள்ளாரவே தாக்கப்பட்டார். கண்ணையகுமார் தாக்கியவர்கள் பேர்ல சஸ்பென்ஷன் இல்லை. இவங்க வந்து அமைதியாக போராடுறாங்க. இவங்களை மட்டும் ஏன் பண்றீங்க அப்படின்ட்டு. அப்போ பார் கவுன்சில் சேர்மன் மன்னன் குமார் மிஸ்ரா என்ன சொன்னாருன்னா, நாங்க விசாரணை நடத்தி அதுக்கப்புறம் உரிய தண்டனை சஸ்பென்ஷனோ ஏதோ கொடுப்போம் அப்படின்னாரு. அது வந்து டெல்லிக்கு ஒரு சட்டம், தமிழ்நாட்டுக்கு ஒரு சட்டமான்னு அப்ப நான் என்னுடைய பிரிவு உபசாரத்தில் நான் பேசிய இறுதி பேச்சில் குறிப்பிட்டிருக்கேன். எனக்கு வேற வருத்தம் தெரிகிறது. எனவே தமிழ்நாட்டு வழக்கறிஞர்களுடைய சஸ்பென்ஷனை வந்து ரிவோக் பண்ணணும், அதை ரத்து செய்ய வேண்டும் அப்படி என்று நான் பதிவு செஞ்சிருக்கேன் சார். ஹைகோர்ட் பதிவுல இருக்கு. ஏன்னா பிரிவு உபச்சாரத்தில் பேசுறது வந்து பதிவாகும். நான் பேசியிருக்கேன். ஆமா. அதனால என்னமோ அவர் என்னமோ பெரிய ஒரு கிளையண்ட் கிட்ட காசு வாங்கிட்டு ஏமாத்திட்டாரு மாதிரி சொல்றீங்க சார். நீங்க ஒரு கேஸ் அப்படிதான் அர்த்தம். பார் கவுன்சில் நடவடிக்கை எடுத்துருக்குன்னா என்னன்னு சொல்லணும்ல. எதுக்காக அவரு பண்ணாருன்ட்டு, அவர் ஒரு போராளியாக தான் சஸ்பென்ஷன் ஆனாரு. இப்போ வேற மாதிரியா இல்ல. ஒரு பார் கவுன்சில் நடவடிக்கை எதுக்காக நடவடிக்கை எடுத்தது? பார் கவுன்சில் பல நடவடிக்கை எடுக்குது. ஆனால் இந்த நடவடிக்கை இன்றே பார் கவுன்சில் வந்து அதுல வந்து ஐயோ அப்ப எடுத்ததுல பத்தி ஒரு விமர்சனம் இருக்கு இன்னும் கூட. அப்ப பார் கவுன்சில் நிர்பந்தத்துக்கு உட்படுத்தப்பட்டது. இன்னைக்கு அது பார் கவுன்சில் சொல்லுங்களேன், தப்பு இது ரைட் தான் அப்படின்ட்டு. அதே அவங்களே ஃபைட் பண்ணாங்க இந்த அதிகாரம் பறி போறதை பத்தி. எடுக்கப்பட்டது பார் கவுன்சிலுக்கு. இந்த வாஞ்சிநாதன் விசஸ் சுவாமிநாதனுடைய இந்த வழக்கை பற்றியும் இந்த பிரச்சனைகள் பற்றியும் மிக தெளிவாக எங்களுக்கு பேட்டி அளித்ததற்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம் சார். நேயர்களே, இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தர இருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். நன்றி சார்.